ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிளஸ்ட் இண்டியன்ஸ். என் பேர் ஷாம். ஜிடிஎஸை பற்றி நிறைய பேர் இப்போது ஒரு 2 நாளைக்கு முன்னாடியிலேருந்து நிறைய டவுட்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. அந்த டவுட்ஸில் பற்றிலாம் நான் கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறத விட, இப்போ நான் அந்த டவுட்ஸுக்கெலாம் கிளாரிஃபை பண்ணி ஒரு வீடியோ போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதால் உங்கள் டவுட்ஸ் கண்டிப்பாக கிளியர் ஆக போகிறது கிடையாது. டவுட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ ரிசல்ட்டே வரப்போகுது, ஆனால் ஏன் இவ்வளோ டவுட்ஸ் வருது அப்படின்னு தெரியல. மேக்ஸிமம் ஆஃப் டவுட் ஏன் வருதுன்னா, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் பிடிக்கிறது அதை பற்றி தான் டவுட்ஸ் வருது. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஜிடிஎஸ் வேலை, போஸ்ட் ஆஃபீஸ் வேலைன்றது ஒரு கவர்மெண்ட் ஜாப். இது என்ன தான் பார்ட் டைமாக இருந்தாலும் இது ஒரு கவர்மெண்ட் ஜாப். ஸோ இப்போ என்னையே எடுத்துக்கோங்களேன், எனக்கே நிறைய டவுட்ஸ் இருக்குது. நான் எங்கே போய் கேட்குறது அப்படின்னு எனக்கு சுத்தமாக புரியல. இருந்தாலும் இப்போ நான் வேலைக்கு போகிறேன்னா, இந்த ஜிடிஎஸ் வேலை கிடச்சிருச்சு, இப்போ நான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அங்கேயே எல்லா டவுட்ஸுமே கிளியர் ஆகிடும். போக போக வேலைக்கு போக எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ இதே நான் இப்போது என்னால் செலக்ட் ஆக முடியல, இன்கேஸ் ஒரு துரதிருஷ்டமான நிலைமை வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு அந்த டவுட்ஸை தேவையே இல்லை அப்படின்றது தான் உண்மை. எனக்கு அந்த டவுட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட் வேலை, இந்த ஜிடிஎஸ் வேலை கிடைக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்க. அது கிடச்சதுனாலே பெரிய விஷயம். இதில் இவ்வளோ டவுட்ஸு, அதுவும் இப்போ ரிசல்ட்டே வரப்போகிற இந்த நேரத்தில் ஏன் வருதுன்னு தான் எனக்கு சுத்தமாக புரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் எனக்கே ஒரு மேஜரான டவுட்டாக இருக்குது, ஏன் இவ்வளோ டவுட்ஸ் வருது அப்படின்றது. ஸோ இப்போ செகண்டாக பார்த்தீங்கன்னா, இந்த வேலையை நிறைய பேர் இது கவர்மெண்ட் வேலையா, இல்லை இது ஒரு டெம்பரவரி வேலையா, இல்லை இது ஒரு பர்மனெண்ட் வேலையா அப்படின்ற மாதிரி இந்த வேலையை ரொம்ப இலக்காரமாக பார்க்குறீங்க. ஸோ அவங்களுக்குலாம் நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த வேலை யாருக்குன்னா, மெயினாக ஒரு ப்ரைவேட் ஜாபில் போய் ஒரு 10 மணி நேரம் ஒரு நாளைக்கு கஷ்டப்படுவாங்க. வெறும் 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு 10 மணி நேரம் நிற்பாங்க. ஸோ நின்று கஷ்டப்பட்டு, அதுவும் ஊர் விட்டு ஊர் போவாங்க. அவங்க ஊர் சைட்லேருந்து சென்னைக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை வேறு ஊருக்கு போகிறதா இருக்கட்டும், ஊர் விட்டு ஊர் போய் மறுபடியும் ரிட்டர்ன் வருவாங்க. 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி. ஸோ 10,000 ரூபாய் தான் சம்பளம் வாங்குவாங்க. அதுவும் இல்லாமல் அது ஒரு ப்ரைவேட் ஜாப்பு. எப்போ வேலையை விட்டு போங்க அப்படின்னு சொன்னாலும் போயிடணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வேலையை நீங்கள் சொல்லி பாருங்களேன். இது ஒரு கோல்டன் ஜாப் மாதிரி அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கு தான் இந்த வேலை. இதை பற்றி நம்ம முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு போஸ்ட் கொடுக்குற வேலை தானே அப்படின்லாம் மட்டமாக நினைக்காதீங்க. இந்த வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஸோ கிடச்சிதுன்னா இக்னோர் பண்ணாமல் போங்க, போய் செய்யுங்க. எனக்குமே நான் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக போவேன். கிடைக்கலன்னா அது நம்ம கையில் எதுவுமே இல்லை. நன்றி, வணக்கம்.